பண்ண ஆர்மி ட்ரைனிங் சென்டர் இருக்காங்க இல்லைங்களா, ஆள் செலக்ட் பண்ணி ஆள் ட்ரைனிங் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 300 தான் கொடுப்பாங்க. அதுக்கு பின்னால் தான் எல்லா பக்கமும் அனுப்பிச்சி விடுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேட்டுக்கு ஒரே ட்ரைனிங் சென்டர் வந்து 300 தான். வாங்கலாமா? இறங்கலாம் முடியாதுங்க சார். வீடியோ கேமரா நாட் அலோடு. உள்ள இருந்து வீடியோ எடுத்துங்க, வெளியெல்லாம் விட்டு வெளியே. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபினா சஃபி விலாக். போன வீடியோவில் சொல்லியிருந்தேன்ல கோயம்புத்தூர் ரீச் ஆகிட்டோம்னு. கோயம்புத்தூர்லேருந்து ஊட்டி தான் போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே பார்க்க முடியும். 5 o'clock கிட்ட ஊட்டி ரீச் ஆகிட்டோம். ஊட்டியிலே ஏஎன்எஸ் ரெசிடென்ஸில் தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். வாங்க ரூமெல்லாம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். வீடு மாதிரி பிடிச்சிருக்கோம். இது ஹாலு, அடுத்து டபுள் பெட்ரூமு. இது வந்து டபுள் பெட்ரூமு, இது கிச்சனு, அது சிங்கிள் பெட்ரூம். அப்படியே காட்டுறேன் பாருங்கள். ரூம்லாம் சூப்பராக இருந்துச்சு. அப்படியே காட்டுறேன் பாருங்கள். டபுள் பெட்ரூமும் சூப்பராக இருந்துச்சு. ரூமில் நல்லா வசதியாக கபோர்ட்லாம் சூப்பராக வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. 2 வீடு பிடிச்சிருந்தோம். இந்த வீட்டில் தான் நாங்கள் தங்கியிருந்தோம். இதுலேயும் ஹால் இருக்குது, கிச்சன் இருக்குது, 2 ரூம் இருக்குது. ஹால்லாம் பாருங்கள், டிசைன் சூப்பராக, டிவி, சோஃபா எல்லாம் சூப்பராக செட் பண்ணி வச்சுருந்தாங்க. நீட்டாக இருந்துச்சு ரூமு. அப்படியே பெட்ரூம் காட்டுறேன் பாருங்கள். பெட்ரூமும் சூப்பராக இருந்துச்சு. இதுதான் அந்த பெட்ரூம். இந்த ரூமில் தான் நாங்கள் தங்கியிருந்தோம். நல்லா வசதியாக இருந்துச்சு. கபோர்ட்லாம் ட்ரெஸ் வைக்கிற மாதிரிலாம் நிறைய கபோர்டு வச்சுருந்தாங்க. ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் இருந்துச்சு. எல்லாமே சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. செம்மையாக இருந்துச்சு ரூமு. அப்படியே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் டிஃபன் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ரூம்லேயே சாப்பிட்டாச்சு. ஊட்டி இட்லி செம்ம சாஃப்டாக இருந்துச்சு. சாம்பார், சட்னி எல்லாமே சூப்பர். எல்லோரும் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புனோம். வேன் கரெக்டாக 9 o'clock வந்துடும்னு சொன்னாங்க. அதோட மேலேருந்து கீழே இறங்கி வந்து கரெக்டாக வந்து நின்றுட்டோம். வேன் வந்து கரெக்டாக 9 o'clock வந்துச்சு. வேன் வந்தோடனே எல்லோரும் ஏறி அப்படியே குன்னூருக்கு கிளம்புனோம். குன்னூரில் வியூ பாயிண்ட் பார்க்கலான்னு சொல்லிட்டு இப்போ கிளம்பி போயிட்டுருக்கோம். நாங்கள் இப்போ வந்து குன்னூர் போயிட்டுருக்கோம். ஃபுல் டே நாங்கள் குன்னூர் தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ், வெஜிடபிள் பிஸ்னஸ், டீ பிஸ்னஸ் மட்டும் தான். இந்த டெலஸ்கோப் ஹவுஸ் இருக்குன்னா போய் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ட்ரெயின் ட்ராக்கு, சர்ச்சு இதெல்லாம் உங்களுக்கு பார்க்கலாம். இது என்ன இடம்? இதுக்கு பேர் என்ன? வேல்யூ வியூ பாயிண்ட். வேல்யூ வியூ பாயிண்ட் வந்தாச்சு. அப்படியே வேனை விட்டு இறங்கி ஃபுல்லாக வீடியோ எடுத்தோம். வீடியோ எடுத்துகிட்டு சரி அங்கே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே பார்க்க போனோம். அதுக்கு முன்னாடி டீ கடை இருந்துச்சு. சரி ஒரு சூடாக டீயை குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குளிருக்கு டீ தான் கேட்குது. டீ போடுற வரைக்கும் ஃபுல்லாக வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். செம்மையாக இருந்துச்சு சீனு. அப்புறம் டீ போட்டு அக்கா கொண்டு வந்தாங்க. அப்படியே வாங்கி எல்லோரும் குடிச்சிட்டு அப்படியே வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கு அங்கே போனோம். கிளைமேட் செம்மையாக இருந்துச்சு. சூப்பர் சீசனாக இருக்குது. நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு சூப்பராக வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது. இந்த காட்டுறேன் பாருங்கள். இந்த பிரிட்ஜு மேலே தான் போய் நின்று இந்த வியூ பாயிண்ட் பார்க்கணும். செம்மையாக இருந்துச்சு. ஃபுல்லாக க்ளோஸ்அப்பில் தெரிஞ்சிச்சு. இப்படி பார்க்கும்போது பைனாகுலரில் பார்க்கும்போது அப்படியே க்ளோஸ்அப்பில் சூப்பராக வீடெல்லாம் தெரிஞ்சிச்சு. இது பார்க்க வேண்டிய இடம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. க்ளோஸ்அப்பில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ஊட்டி வந்தீங்கன்னா இந்த இடத்த மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். பார்த்து முடிச்சுட்டு ஃபோட்டோ வீடியோலாம் எடுக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே வெளியில் நின்று ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துக்கிட்டு செம்ம ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சுட்டு அப்படியே மேலே நின்று கீழே பார்த்தோம். எம்மாடி செம்ம வேறு லெவலு. அதோட ஃபுல்லாக நின்று ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. வியூ பாயிண்ட் பார்த்துட்டு கிளம்பியாச்சு. அடுத்து வியூ பாயிண்ட் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு மிலிட்ரிலாம் ட்ரைனிங் பண்ணுற இடத்த காட்டினாங்க. செம்மையாக இருந்துச்சு.
உள்ளேலாம் அலோடு கிடையாது. வேன்லேயே நின்று கொஞ்ச நேரம் பார்த்தோம். ஆர்மி ட்ரைனிங் சென்டர் இருக்காங்க இல்லைங்களா, ஆள் செலக்ட் பண்ணி ஆள் ட்ரைனிங் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 300 தான் கொடுப்பாங்க. அதுக்கு பின்னாடி தான் எல்லா பக்கமும் அனுப்பிச்சு விடுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேட்டுக்கு ஒரே ட்ரைனிங் சென்டர் வந்து 300 தான். வாங்கலாமா? இறங்கலாம் முடியாதுங்க சார். வீடியோ கேமரா நாட் அலோடு. உள்ள இருந்தே வீடியோ எடுத்துங்க, வெளியெல்லாம் விட்டு வெளியே வயர் பாருங்க, வயர் ஷாக் அடிச்சா எப்படி இருக்கும். ஏரியா பேர் வெல்லிங்டன். மெட்ராஸ் ரெஜிமெண்ட் ஆகஸ்ட் 2 உள்ள வருவாங்க. ரோஜா படத்துல வந்து மியூசியம் இருக்கு. போட்டாங்கன்னா அங்க ஸ்லோ பண்ணவே கூடாது. அவரெல்லாம் பெரிய பெரிய சாதனை படிச்சவர். சார் அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா குன்னூர் ஜிம்கானா கிளப்னு சொல்லுவாங்க. இது பேர் வந்து குன்னூர் ஜிம்கானா கிளப் கிடையாது. ஏர்போர்ட்னு பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் நம்ம வந்து கோயம்புத்தூர் தான். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடில் எல்லாமே அதுக்குள்ள அவங்க ஆளோட அதை படிச்சு போர் அடிக்கிறது டைம் பாஸ்க்காக அடிச்சு. சென்னை எக்ஸ்பிரஸில் பார்த்துருக்கீங்க. இப்போ இது கீழே பார்க்க கூடாதா? இதெல்லாம் வந்து ஒன்று டூரிஸ்ட் மட்டும் வந்து ஷூட்டிங் மட்டும் தான் வருது. ஷூட்டிங் பண்ணுறேன். போங்க எடுத்துட்டு. இதே மாதிரி இன்னும் நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வரும். சஃபிலாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.